பாவமெல்லாம் தீர்ப்பவளே நல்லவளே தில்லையம்மா வாரியருளும் கோவிலே ஓடி வரும் காளியம்மா மலை போன்ற குங்குமத்தில் மறைந்திருக்கும் காளியம்மா இல்லை காளி சன்னதிக்கே வந்தோம் குறை தீரும் அம்மா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நாங்களுக்கு சொல்லலாமா எந்தாயும் இருந்து உங்கள் செல்ல மகன் பாடலாமா எங்களுக்கு குறையும் உண்டு அதனை நாங்களுக்கு சொல்லலாமா எந்தாயும் இருந்து உங்கள் செல்ல மகன் பாடலாமா தாய் மதுமாய் கருமாய் அபிராமி பாடியது கேட்கவில்லையா செல்வம் கெடும் நட்புகள் மதுவிடுவான் மதியும் தேவையில்லவா தாய் மதியும் தேவையில்லவா எங்களுக்கு கூறையும் உண்டு அதனை நாடனுக்கு சொல்லலாமா எல்லாயும் இருக்கு உங்கள் செல்ல மகன் பாடலாமா ஆறுதல யாரும் இல்லை ஆசை வைக்கும் எண்ணம் இல்லை ஆணவத்தில் ஆடி வந்தும் ஜீவனும் இல்லை ஆறுதல யாரும் இல்லை ஆசை வைக்க எண்ணம் இல்லை ஆணவத்தில் ஆடி வந்தும் ஜீவனும் இல்லை சொந்த பந்தம் நல்லது சூழ்நிலும் உன்னை பெரிய ஊரை தருவாரை ஒரு கோவில் வந்தேனம்மா அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் உள்ளங்கையினை ஆதரி அம்மா ஜெகதீஸ்வரி உங்கள் உள்ளங்கையினை ஆதரி நீ வந்து தாயாக என்னை தாங்கணும் உன் மடி மீது தலை வைத்து நான் ஏங்கணும் சதனங்கள் இல்லாமல் பணத்தோங்கணும் எங்களுக்கு கூடையும் உண்டு அதனை நாடனுக்கு சொல்லலாமா எந்தாயும் இருக்கு உங்கள் செல்ல மகன் பாடலாமா நாளெல்லாம் திருநாளம்மா இணையாடும் பிள்ளை தாயே அம்மா உலகாடும் திரிசூரினி இணையாடும் பிள்ளை தாயே அம்மா உலகாடும் திரிசூரினி நீ சிவனாக இடம் தோட்ட கதையும் மொழி அவனாட்டம் பணி உள்ள
தாலாட்டு இசைக்கியவனுடைய கதையை பாடுகின்றோம். முத்தமிழ் சேர் தென்பளவையே மூதூரில் இசைக்கதை அத்தனையும் அறிந்தபடி யான் பாட சக்தி உமை ஈஸ்வரியாள் தான் இந்த கொஞ்சரமே பின்னனோ சேவையற்று வேலை முகவன் காப்புதாமே நித்தகமும் சேவையற்று வேலை முகவன் காப்புதாமே. சங்கரக்காய் வடமயிலாள் தடவரையில் வந்துடித்த வாரண உடவயிற்று குச்சரமே அஞ்சல் என இடல் ஒரு நாள் வராமல் முன்னடைப்பாய் சரஸ்வதியே முதற் பொருளே செவ்வமுடன் இருப்பாய் பின்னிடையாள் ஒளிபரப்பி வீட்டிறங்கோ லட்சுமியே உன்னுடைய தாழ்படியில் உள்மயக்கம் தீர்த்திடுவார். வசந்தி மொழிவர ஊறி மாநிலத்தோர் வியக்கும் வண்ணம் மாதாவி உங்கள் பழமையெல்லாம் மனதாரை புவியில் யாழ்ப்பாட பாராளும் சதவிலை பாடுவதும் நாட்டிலுள்ள பெரியோர்கள் இருவருமே குட்டம் மழை நீரில் குளிக்கும் போதும் நீர்த்துறை கொட்டுவதும் தமிழ் விரும்பி புகழ்வழகை அந்நகரே அந்நகரில் இந்நகர் பழமையதை இந்நகரில் யார் கூட கதலி பழம் பலகாரம் அவருடன் உணவமைப்பை வந்துதகுமா. இச்சிறியோனியம் உந்தமிழில் இச்சிறுடன் பரவலைகள் குற்றியல்பு இலக்கணமும் நன்றியல்பு தவறினும் கொண்டையோடு இணை துண்மை கொண்டை சொடை அருணி இலக்க சங்கரியுடன் கொள்பமன்ற கணபதி தொழில் சரணம் காப்புதாமே. நாடதிலே நல்ல வளர்ச்சி மயிலே தேசமான தேசத்திலே அந்தகிரி ஆகதிலே ஆகதிலே Thank you.
அழகாகவே இவர்கள் வெகு காலங்களாகவே பூஜை
அப்படி பூஜை செய்து வரக்கூடிய நேரத்திலே இந்த சிவபாபனுக்கு எத்தனையோ செல்வங்கள் இருக்கின்றது. இருந்த போதிலும் ஆனால் அவனுக்கு மனசுல இல்லை இல்லை என்ற கூரை என்ற கூரை என்ற சிவபாபனுக்கு இல்லை இல்லை என்ற கூரை என்ற கூரை அதனை ஒன்று இல்லாமல் மனக்கோரலாய் ஆய்த்திடுவான். ஆதி சிவன் இடத்தில் வந்து இடத்தில் ஒரு குழந்தை ஒன்று இல்லாத குறையினாலே மனமுடைய இந்த சிவபாபான் அவன் மனைவி சிவாச்சி ரெண்டு பேரும் அம்மையப்பர் கோயிலில் வந்து ஆண்டவன் உன்னுடைய ஆலயத்திலே தினந்தோறும் முறையாக பூஜை செய்து வருகின்றோமே. ஆனால் எங்களுடைய காலத்துக்கு பிறகு உன்னுடைய ஆலயத்தில் வந்து பூஜை பண்ணதற்கு அப்படி ஒரு குழந்தை செல்வம் இல்லையே இறைவா என்று சொல்லி சிவபாபன் அவன் மனைவி சிவாய் ரெண்டு பேரும் சரி ஆண்டவரிடத்திலே முறையிடுறாங்க. கிடைத்த போது ஆண்டவன் என்ன கையால தருவாரையா இல்லையா கேட்டதை கேட்டவருக்கு கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம் அல்லவா இறைவன். ஆமா ஆண்டவனிடத்திலே வேண்டிய வேண்டுதல் வீண் போகவில்லை. சரி அப்படி வீண் போகாமல் இருக்க இந்த சிவபாபன் அவன் மனைவி சிவாச்சி சரி 2 மாதங்கள் கர்ப்பத்தை வயிற்றிலே சுமந்தவள் ஆமா அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறார். சரி அதுங்களா கேட்டதுக்கு அவ்வளவு வச்சிருக்குது. அப்படி பெற்றெடுத்த இந்த பாலகனுக்கு அழகாக பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி சரி எப்படி பெயர் வைக்கிறாங்க தெரியுமா? அப்படி வேலவனார் என்று திருநாம பெயரது சூட்டி வேள்வியாள் அந்த சிவ ஆட்சி வளர்த்துவாரா. ஆதி சிவனிடத்தில் பெற்ற வரம் நாளே ஆயிலை ஆட்சிவ ஆட்சி வளர்த்து ஆரமா அப்படி சரி பெற்றெடுத்த இந்த ஆண் குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கிறாங்க தெரியுமா? எப்படி வேலவன். அப்ப யார் பேரு? ஆண்டவரே சிவனுடைய மகனுடைய பெயர் ஆறுமுகனுடைய பெயர் இளையபிள்ளை. அம்மா ஆமா. வேலை வந்து பேர் வைக்கிறாங்க. அப்படி பெயர் வைத்து அழகாக இந்த குழந்தையை வளர்த்து வருகிறார். சரி. அந்த சிவபாபன் அவர் மனைவி சிவாஜி. அப்படி வரக்கூடிய நேரத்திலே சரி ஒரு நாளைக்கு தினத்திலே அந்த அம்மையப்பர் கோயிலில் என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடக்குது? 41 தாசிமார்கள் நாடி மாடி வர்றாங்க. இருக்கப்பா
இடப்பது கோயில் பெரிய கோயில் இருக்குன்னு அம்மா 41 தாசிமா தட்டுறான்னு நாட்டிய ஆனவன் சொல்றான் இந்த கோயில் பெரிய கோயில் இருக்கும். பெரிய கோயில். ஆமா. அதாவது நம்ம இயேசுக்கியம்மன் கோயில் இருக்குல்ல, சரி, நடுக்காட்டு இயேசுக்கியம்மன் கோயில். கோயில் ஓரளவு சின்னதா இருந்தாலும் அதனுடைய பெருமை பெருசு. பெயர் பெருமை பெருசு. ஆமா, பேர் பெருமை பெருசு. ஆமா, புகழ் பெருசு பெருசு. அதை போன்று இந்த அம்மையப்பர் கோவிலையும் சரி புகழ் பெரிய கொடுத்த ஆமா அந்த கோவில்ல 41 தாசிமா இருக்கும். சரி, திருநடனம் ஆடி வருகிறார்கள். அப்படி ஆடி வரக்கூடிய நேரத்திலேயே இந்த 41 தாசிக்கும் தலைமை தாசியாக ஒருத்தர் இருந்தார். அது அறியாது. அவளுடைய பெயர் சிவகாமி தாசி. சரி, அப்படி ஆடி வரக்கூடிய நேரத்தில் இவங்களுக்கு ஒரு காலம் ஆகியும் ஒரு குழந்தை செல்வம் இல்லை. அவளுக்கு இல்லை. பாராலே குறைவில்லை, பாக்கியத்தால் தாழ்வும் இல்லை, சொத்தாலே குறைவில்லை, சுகத்தாலே தாழ்வும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு பிள்ளை இல்லாத குறைதான். அந்த குறையினாலே இது பெண்குடி என்ன செய்யறா தெரியுமா? ஆண்டவனாகி சிவனுடைய ஆலயத்தில் கொண்டு நின்று அவள் ஈஸ்வரன் மேல் கருந்தாகி, ஈஸ்வரன் மேல் கருந்தாகி நாளையிலே வல்லமையாய் சிவனாரோ, வல்லமையாய் சிவனாரோ பார்வதிக்கு உரை செய்ய என்று கொடுத்தாரே. சிவகாமி நடக்கு, சிவகாமி நடக்கு அறம் ஒன்று கொடுத்தாரே. கொடுத்த பிள்ளை குறியாக, கொடுத்த பிள்ளை குறியாக வீட்டில் உருவாகி இப்படி இந்த சிவகாமி காட்சி அம்மையப்பர் ஆலயத்திலே சென்று இறைவா பரம்பொருளே உன்னுடைய ஆலயத்திலே வந்து உடன் நின்று திரு நடனம் ஆடுவதற்கு எனக்கு ஒரு வாழ்ச்சியிலே இறைவா இந்த இறைவனுக்கு வந்து நின்று அம்மா பேரும் பெருமையுடன் அப்படியே வேண்டி நிற்கின்றார். சரி,
மதிய மாட்டாங்க. ஒரு பெண் பிள்ளை இருந்தாலும் ஆட்டம் பார்க்கல இருக்கும். ஒரு ஆம்பளை பிள்ளை பாடுறது ஆட்டம் பார்க்க யாரு ஆடினாலும் அபிநயால பிடிச்சி ஆடினா நல்லா தானே இருக்கும். அப்படியா அபிநயம் பிடிச்சி ஆடினா நல்லா தானே இருக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே போய் முறையிடுற. அப்படி முறையிட்டு எங்களுக்கு அழுத்தினாலே இந்த பண்புடையானவள் அழகாக மீண்டும் கர்ப்பம் தெரிந்து 2 மாதங்கள் கர்ப்பத்தை வயிற்றிலே சுமந்து அவள் பெற்ற நாளை பெண் பிள்ளைதான் சிவகாமி தாச்சி தாச்சி பரிசு செய்ய சித்திரம் போல் பெற்றெடுத்த சிவகாமி மகனுக்கு உற்றதே ஆளோட்டி ஆளோட்டி பரிசு செய்ய தாலகாட்டி சீராட்டி தாலகாட்டி சீராட்டி தான் வளர்த்தார் பாடுதலை நல்ல லட்சணமாகவும் லட்சுமி ராட்சமாகவும் இந்த பிள்ளை இருக்குது. எந்த காரணத்தினால ஆகையினால இந்த பிள்ளைக்கு லட்சுமி அம்மையாள் சரி அப்படின்னு பேர் வைக்கிறார். ஆமா அப்படி பேர் வைத்து எப்படிப்பட்ட பணிகள் நம்ம கொண்டு தெரியுமா? கால்களுக்கு வீரதண்ட கைக்கு நல்ல கலகமென்றால் தோள்களுக்கு முறுக்கு வலை தொடிகளுக்கு வளையல் வச்சோம் பாடகம் சிறப்பு தந்தை உச்சி பிறை கண்மலர் உங்க சர பணிகள் எல்லாம் கூட்டி பிள்ளைய நல்லபடியா வளர்ந்து வருறான். காலங்கள் வெகுண்டு ஓடுது. சரி சிவகாமி தாசி என்ன செய்யறா தெரியுமா? தன்னுடைய பிள்ளையாகிய லட்சுமி தாசிக்கு உயர் வயது பருவம் ஆன உடனே தன்னுடைய குலத்தொழில் நாட்டியத்தை முறையுடன் கற்றுக் கொடுக்கிறார். சரி தம்மையன் பிறகட்டு கட்டு வருகிறான்ல இவனுக்கு நல்லபடியா மக்களை கட்டுறதுக்கு சரி சொல்லிக் கொடுக்கிறாங்க. 2 பேரும் தன்னுடைய குலத்தொழிலை படித்து வருகிறாங்க. சரி முன்னாடியே அந்த வேலை இருக்கிறாங்கல்ல அவருக்கு சிவபாப்பன் தன்னுடைய குலத்தொழில் பூஜை பண்ணுறது கோவில பூஜை வைக்கிறது. இந்த தொழிலையும் நல்லபடியா சொல்லி கொடுக்குறான். சரி மகனே அப்பா மந்திராதி மந்திரம் எல்லாம் தந்திரமாக உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன்.
சரி எல்லாம் நல்லபடியா படிச்சுக்கோ. ஆகட்டும். இதை சொல்லு பார்க்கலாம். சரி சொல்லு பார்க்கலாம். வந்துருந்தேன். சுக்ராம்பரம். சொல்லு. சுக்ராம்பரம். விஷ்ணு. விஷ்ணு. சசிவர்ணம். சசிவர்ணம். சதுர்புஜம். சதுர்புஜம். பிரசன்னவதனம். பிரசன்னவதனம். யாகே. யாகே. சர்வவிஷ்ணோ சங்கரி. சர்வவிஷ்ணோட சங்கரி. சாந்தி. சாந்தி. எல்லாம் சொன்னேன். ஆமா. சீக்கிரமா படிச்சுக்கோ. படிச்சுக்கணும். உனக்கு நோபல் பிரைஸ் தருவேன். இன்று மந்திரத்தை எல்லாம் நல்லபடியா தந்திரமா சொல்லி கொடுக்குறான். சரி. அந்த நேரத்துல இந்த நேரவனும் நல்லபடியா படித்து வர்றான். ஆமா. அப்படி படித்து ஆண்டவருடைய ஆலயத்தை வந்து நல்லபடியா பூஜை வைக்கிறான். சரி. சிவனுடைய ஆலயத்துல. ஆமா. அப்படி பூஜை வைத்து வரக்கூடிய நேரத்திலே ஒரு நாளைய தினம் இந்த சிவகாமியனும் சிவகவியுமா தன்னுடைய மகளுக்கு நல்லபடியா நாட்டியத்தை அரங்கேற்றம் பண்ணணும். பண்ணணும்ல. பண்ணணும். சரி எங்க பண்ணல? கோவிலுக்கு முன்னால ஆமா கலையரம் வருவதில்ல. கலையரங்கம். ஆண்டவருக்கு முன்னால நின்று இன்னைக்கு நாட்டியத்தை நல்லபடியா ஆடணும். ஏழை சொன்னால் அம்மையப்பர் ஆலயத்தை தான் பண்ணி வைக்கணும். ஏன்னா அங்கதான் பரம்பரை கூட்டங்கள் வரும். கூட்டங்கள் வந்து சொன்ன நமக்கு நான் நாலு அட்வான்ஸ் வரும்ல அப்படின்னு நினைச்சிட்டு வர்றேன். என்று ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நின்று சரி அழகாக இந்த லட்சுமி காட்சி வந்து வர்றா. வரக்கூடிய நேரத்திலே சபையில் இருந்தவங்க எல்லாரும் திரை எப்ப விலகும், திரை எப்ப விலகும், ஒரு தெரை என்ன மூடி கிடக்குது. இது எப்ப விலகும் எப்ப விலகுன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் சட்டத்தை திரை விலகியது. ஆமா. லட்சுமியால் தோன்றினார். அழகாக தக்கஜம் தக்கஜம் ரதஜம் தக் 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 தக்ஜம் தஜம் 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 தீக்கணதம் தீக்கணதம் தரங்க வருகிறா. தலைவா தவ புதல்வா பருகவே, தலைவா தவ புதல்வா பருகவே, உங்கள் தாமரை நாள் படைந்தோம் வாழ்கவே. தலைவா தவ புதல்வா பருகவே, உங்கள் தாமரை நாள் படைந்தோம் வாழ்கவே.
போயிட்டேன். ஆமா. இந்த பூஜை வைக்கிறாரெல்லாம் மறைவன். சரி. யாரு? இது வேறவன். வேறமே. ஆமா. பூஜையை வச்சுட்டு ஆராதனை தெய்வத்தை கொண்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறான். சரி. அப்படி வரக்கூடிய நேரத்துல லட்சுமி லட்சுமி அஜிஜோ லட்சுமி வாய் மட்டும் அவளுடைய வார்த்தையை சொல்லுது. ஆமா. சிவசிவா சிவசிவா அப்படின்னு சொல்லக்கூடிய அவருடைய வாயில நான் சொல்லுது லட்சுமி லட்சுமினே சொல்லுது. அப்படின்னு சொல்லிட்டு மனச பறி கொடுத்துட்டு வந்துட்டே இருக்கிறான். சரி. லட்சுமியுடைய பக்கத்துல வந்தா பாத்தீங்களா அப்படியே எட்டி பார்க்கிறான். லட்சுமி அழகா பார்த்தான். இறைவா, இந்த வயதத்தில் இப்படிப்பட்ட அழகை சிறந்த ஒரு பொன்முடியாளை கண்டதில்லையே. இல்லை இல்லை. இனி காண போவதும் இல்லையே. ஐயோ அப்படின்னு சொல்லி சரி. அந்த ஆராதனை தெய்வம் கையில இருந்தல அம்மா அப்படியே கீழே முன்னி போட்டான். அம்மா போட்டுட்டு லட்சுமியுடைய காலடியில் விழுந்துட்டானோ. ஒத்தனை விழுந்துட்டான். நினைக்கிறான் வேறவன் லட்சுமி எப்ப நம்மள கையை பிடிச்சு தூக்குவான்னு எதிர்பார்க்கிறான். தாடி இந்த லட்சுமி யாரவள் நினைக்கல. ஐயோ ஆண்டவருக்கு பூஜை வைக்கக்கூடிய மறைவுகள்ல நம்ம காலடியில வந்து விழுந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி சுவாமி சுவாமி என்ன என்ன எழுந்திருக்கோம் அப்படியே தொட்டு தூக்குறா. இதைத்தான் எதிர்பார்த்தான் இந்த வேலவன். அப்படி பட்டுட்டு சரி. அவன் மேலையில போய் சாஞ்சிட்டாங்க. அம்மா தாடி லட்சுமியானவள் என்ன நினைக்கிற? சுவாமினா சுவாமி சுவாமி தக்கு சுவாமி ஞான சுவாமி ராம சுவாமி அப்படியே சொல்லி தூக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வரா. தன்னுடைய அரண்மனைக்கு வருகிறார். இத வந்து அம்மா அம்மா அப்படியே கதவு கட்டுறா. கதவு போது ஏண்டி லட்சுமி அம்மா அம்மா தரமாந்தா அம்மா அடி வீட்டுக்கு அம்மா சாமி இருக்குமா? சாமி வந்திருக்கா. ஆமா. கூட ஒண்ணு இருக்க பாக்குறேன். மேலத்தை காணோமேன்னு பார்த்தேன். அப்படி கண்டு வந்தியா? இந்த சாமியாருக்கு நேரம் ஆகும். இது அந்த சாமி இல்லை, நீ நினைக்க சாமி இல்லை. இது நம்ம கோயில் அம்மைப்பர் ஆயிரம் பூஜை சேர்ப்பதியா? பூசாரி சாமியா? சாரி சாமி. லட்சுமி பிடிச்சதுலாம் பிடிச்ச. ஆமா. இல்ல புளிய கொம்பா தாண்டி பிடிச்சிருக்கிறேன். அப்ப புளி கொம்பு இருக்க மாட்டாங்க. பாரு என்ன இது யார் தெரியுமா? நல்ல பணம் காக்கக்கூடிய மரம். அது இருக்கட்டு உறுப்பினா போதும். உறுப்பினா வந்துருப்பாங்க. பணமா தொழியும். பணமா தொழிந்து சாமி அப்ப மறைய வர வீட்டுக்கு கூட்டிடுவாங்க. மத்தியானம் பாட்டு முடிஞ்சு எனக்கு வந்து ஊதிட்டு பாக்குறேன். வீட்டுக்கு கூட்டி பாடி எனக்கு சொல்லக்கூடிய நேரத்துல சரி வீட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்களா மறையவள். ஆமா. இந்த சிவகாமி தாச்சி வந்து நினைக்கிறான். என்ன நினைக்கிறேன்? என்ன தெரியுமா? அந்த பொருந்திய தோல் தாமரையோ பொருந்திய தோல் தாமரையோ தெரியாமல் திருக்கவந்தே பொருந்திய தோல் தாமரையோ சொல்லு பொருந்திய தோல் தாமரையோ தெரியாமல் திருக்கவந்தே மறந்திடவே எனும் என்று சொல்லு. மறந்திடவே எனும் என்று சொல்லு. பல பல திருவாரா
கட்டுகின்ற தனதாரமோ கட்டுகின்ற தனதாரமோ கால் பிடிக்கும் நிறந்தாரமோ சிவகாமி தாசி இந்த மறைவனை நம்ம வசப்படுத்தணும். வசப்படுத்தணுமா? ஆமா, கையாவது கைவசப்படுத்தணும் என்று சொல்லி அழகாகவே 6 வரை வசீகப்படுத்தக்கூடிய மருந்துகளை ஒன்று திரட்டினான். அது என்ன மருந்து? அதான் சொல்லி தரக்கூடாது. எல்லாரும் வசீகரப்படுத்தி விடுவான். நீ சொல்லி தந்தானா நான் எழுதி விடுவேன். எழுதுறது இல்ல. ஆகையினாலே சரி, அது என்ன தெரியுமா? ஆடை ஒட்டி. சரி, ஆடை ஒட்டி என்னது? ஆடை ஒட்டிங்கிறது பண்ட காலத்துல உங்க பாட்டி இருக்காங்க பாரு. உங்க பாட்டி சுருக்கு போய் திரும்ப பார்த்துருக்கேன். எங்க பாட்டி 2 பாட்டியும் போயிட்டாங்க. 2 பாட்டி போயிட்டாங்க. எங்க பாட்டி போயிட்டாங்க. ஆனா எங்க பாட்டி இருக்கிற ஒரு சுருக்கு போய் வந்துட்டாங்க. அப்படியா? பாட்டிக்குள்ள சுருக்கு போய். சரி, சுருக்கு போய் டேஸ்ட் பண்ண போய்கிட்டே இருக்கும். பண்ண போய்யா இருக்கும். கடவுளே. ஆமா, நிறைய இருக்குமோ? நிறைய இருக்கும். சிலருக்கு விளையாடி வச்சிருப்பாங்க. இல்ல அதை திரும்ப சொல்லிச்சுமா பார்த்தியா? ஆமா, அதுல உள்ள அழுக்கு போகும். இப்ப கிடைக்காது. அப்படியா? கிடைக்காது. பின் தொடரி. ஆடை ஒட்டி பின் தொடரி. பின் தொடரினா என்ன தெரியுமா? ஒட்டு பொருள்னு சொல்லுவோம். ஒட்டத்தி. ஒட்டத்தி. ஆமா. ஆடை ஒட்டி பின் தொடரி. அதிகம் மடி சேலை ஒட்டி. அதிகம் மடி சேலை ஒட்டி. ஆகையினாலே சரி, அண்டங்காக்கையினுடைய பித்தம். அண்டங்காக்கையினுடைய பித்தம். அண்ணன் காக்க பித்தம். ஏன் தெரியுமா? ஒரு பித்து பிடிக்கணும். பித்தம் பிடிக்கணும்ல. ஆமா. இப்படி நிறைய உண்டு. இதெல்லாத்தையும் எடுத்து ஆமா, அதெல்லாம் அந்த காலத்தில் உள்ளது. சரி, இந்த காலத்தில் அதெல்லாம் எடுப்படுங்க. அதெல்லாம் என்ன பண்ணாங்க? ஆகியனால இதெல்லாம் எடுத்து பொடிக்கு மாவாக மாற்றி அதை அழகாகவே பாலில் கலந்து சரி அவளை கொண்டு கொடுக்குறான். தன்னுடைய லட்சுமி அம்மா எவ்வளவு மழையோட கொடுடி மழையோட கொடு. மழை கொடுக்கணுமா? சரி, நம்ம கொடுத்துடுறேன் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே சரி அத்தனை எடுத்து இந்த மழை ஒரு வருஷம் கொடுத்து வருகின்றார். அப்படி இந்த பாலை உள்ள மயக்கத்தினாலே அம்மா தேவி நினைச்சிடா தெரியுமா? தன்னிடத்திலே இருந்த செல்வங்களை எல்லாம் எடுத்து இந்த லட்சுமியை தாரை வந்து கொடுத்து வருகிறார். ஆமா, ஏன்னா வீட்டில் இருக்கிற தாயுடைய பொன்பொருள் அத்தனையை கலந்து எடுத்துக்கொண்டு லட்சுமி 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 கொடுக்கிறான். கொடுத்தது மட்டுமல்லாமல் அதன் பிறகு அம்மையப்பர் ஆலயத்தில் வருகின்றான். அம்மையப்பர் ஆலயத்திலே கல் சிலையில் கிடக்கக்கூடிய ஆவரணத்தை பார்த்தார். ஆமா, ஆண்டவருடைய ஆலயத்திலே இறைவனுடைய உடம்புல எத்தனை நகைரண்டுகள் கிடக்கிறது. இத்தனை நகைரண்டுகளும் லட்சுமியினுடைய உடம்புல இருந்ததுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? லட்சுமி ஏற்கனவே அழகு. இதை கொண்டு போட்டா அழகு எப்படி இருக்கும்? வாட்ட உருவத்துக்கு சாத்தி வச்சது போல இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அதான் சொல்லுவாங்க, மண்ணிட மண்ணிட மண்ணுக்கு அழகு. ஆமா, பொன்னிட பொன்னிட பெண்ணுக்கு அழகு. பெண்ணுக்கு அழகு. ஆகையினாலே அத்தனை நகைகளையும் எடுத்தான். ஒரு பொட்டணமாக கட்டினான். கட்டி அந்த லட்சுமி இடத்துல கொண்டு வர்றான். சரி, அப்படி கொண்டு வந்து லட்சுமி வீட்டுக்கு வந்து கதவு தட்டான். லட்சுமி, சில காலமாகவே அவர் சிலர் கொடுத்துக்கிட்டே லட்சுமி ஐயா உனக்கு நிறைய கொண்டு வந்திருக்கிறேன். கொடுத்துருக்கீங்களா? என்று அத்தனை செல்வங்களையும் கொடுக்கிறான். சரி, வாங்கி அனுபவித்து வருகின்றாள். சரி, இப்படி பல காலங்கள் போகக்கூடிய நேரத்திலே என்ன ஒரு நாளைய தினத்திலே இந்த மறைவர்கள் கோவில இருந்து செல்வத்தெல்லாம் எடுத்துட்டான். ஆமா, ஆகையினாலே இவனுக்கு கோயிலுக்கு போக முடியாது. முடியாது முடியாது. ஊருக்காரன் விடுவானா? ஒருவன்
அவன் எங்களையும் வெளியே போயிட்டான். சரி, இனி லட்சுமி பார்க்காம இவனால இருக்க முடியல. ஏன்னு சொன்னா நம்மகிட்ட செல்வங்கள் அத்தனையும் தொலைத்து விட்டோம். செல்வங்கள் அத்தனையும் யாரும் கொடுத்துருக்கணும்? எல்லாம் லட்சுமியை கொடுத்துட்டோம். லட்சுமி தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா லட்சுமியை பார்க்காம இவனால இருக்க முடியல. லட்சுமி சென்றன்னு சொன்னா நம்மளை வேண்டான்னு ஒருபோது சொல்ல மாட்டான். அப்படி இந்த நினைத்த இந்த வேறவனாகப்பட்டவன் தன்னுடைய லட்சுமியை பார்க்க வேண்டும் என்று சொல்லி லட்சுமியுடைய அரண்மனைக்கு வருகின்றான். அரண்மனைக்கு வந்து அப்படியே காது தட்டுறான். லட்சுமி, லட்சுமி, வேலவன் வேகம் வந்திருக்கிறேன். எவ்வளவுனா? ஆமா ஆமா. லட்சுமி வீட்டில் நினைப்பார். லட்சுமி எங்க வருகிறா? மூணு நாளைக்கு போயிருக்கு. லட்சுமி வீட்டில் நினைப்பார். லட்சுமி வீட்டுல நான் போடுமா? லட்சுமி பார்க்கணும் வந்துருக்கு. லட்சுமி வீட்டுல நான் போடுமா? நீ பார்க்கணும்னு சொல்றோம்னா வீட்டு வந்துட முடியுமா? ஆமா. பாரு என்ன அவன் எங்க போயிருக்கா சொல்லுங்க. கையில பொண்ணு பொருள் ஒன்றும் இல்லை. ஒண்ணும் இல்லை. சும்மாதான் வந்திருக்கான். ஆமா. சரி பாரு, என்ன லட்சுமி கோவிலுக்கு நாட்டிற்கு போயிட்டா. சரி, வரட்டும். வாரத்துக்கு 2-3 நாள் ஆகும். 3 நாள் ஆகட்டும். ஒரு வாரம் ஏன் உட்கார்ந்து நம்ம லட்சுமி பார்க்கவும் போக மாட்டேன். 10 நாள் ஆகும். இப்ப எத்தனை நாள் ஆகட்டும்? போய் வரலாம். ஆமா, லட்சுமி பார்க்காம போக மாட்டேன். ஆமா, வீட்டுக்கு போறேன். அம்மா போக மாட்டான். வந்து வாழ்க்கை கலகலகு. மறையோனே, கையில என்ன இருக்கு? மாறு மாறிய இடத்தோடு மாறிய. இல்லைன்னா பாரு, இதை எடுத்து வாங்கினு வாங்கிடுவேன். அம்மா கையில காசு இருக்கான்னு கேட்கிறேன். பாரு, காசு இல்லாதவனுக்கு தாசி வீட்டுல இடம் இல்லை. அஜிஜோ, ஆகையினால இது யார் வீடு? காசி வீடு. தாசி வீடு. எங்களுடைய பண்பு என்ன தெரியுமா? வரக்கூடிய இடத்திலே பொருள்தா, பொருள்தா, மண்டா, மனைதா அப்படின்னு சொல்லி தாண்டி அப்பா தந்தால் தா, தரவில்லை ஆனால் சீசி தாசி. இதுதான் எங்க பண்பு. கையில பொண்ணு பொருள் இல்லைல்ல, போனாவளி தாயே. வார்த்தையை கேட்டால் இந்த வீரவனாகப்பட்டவன் நம்முடைய கையிலே காசு பொருள் பணங்களை இருக்கணும் தரணும். வாயின் அழைத்தவள் இன்றைக்கு மட்டும் நம்முடைய கையிலே காசு இல்லை என்று அறிந்ததும் ஒன்று பொருள் இல்லைன்னு சொல்லி போனான்னு சொல்லிட்டானே. செத்தவனே வேதியவனை திண்ணை விட்டு இறந்து நினைத்தாளே. இந்த உடனே இந்த வேதி நானவள் எப்படி மனதில் சங்கடம் கொண்டு அப்படி எப்படி வர்ற தெரியுமா? எப்படி வர்ற? கால்போனம் போக்காதே கரைந்துடனே நடந்துவானா. அந்த நல்ல வேறு ஏனோ அது இறைவாய் மாறும்போது பழைய நல்லூர் காணத்தில் பைரவித்து மாறாதே, அவன் மாறாதே, பைரவித்து மாறாதே.
பரிதவித்து முகமாடி காரகத்திலே அப்படி பரிதவித்து மனைவன் வந்து ஆமா நடந்து வரக்கூடிய நேரத்திலே எப்படியா நடுக்காட்டிலே ஒரு கள்ளி அடிமரமாகி நிற்பதை கண்டுறுகின்றான். சரி அந்த காரகத்தில் அந்த கள்ளியடி மரத்தினுடைய நிழலினை வந்து அப்படி அப்படியே அமர்ந்து விடுகின்றான். இந்த மறைவன் ஆமா அமரக்கூடிய நேரத்திலே என்னாச்சு தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் மனதிலே நினைத்து அந்த இடத்திலே அமரக்கூடிய நேரத்திலே முப்பழி உண்டு ஆமா என்று சொல்லி அமர்கின்றான். அடேங்கப்பா அப்படி அமரக்கூடிய நேரத்திலே சரி வேதியனும் அயர்ந்து இருந்து விடுகின்றான். ஆமா அந்த நேரத்திலே லட்சுமியானவழி கோவிலே சரி. நாட்டியத்தை முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகின்றாள். வந்து தாயிடத்துல வந்து என்ன சொல்ற தெரியுமா? என்ன சொல்ற அம்மா என்னடி இத பாருங்கள். சொல்லு அதாவது நம்முடைய வீட்டிற்கு மறையவர் வந்தாரா? அடி உனக்கு ஆட்டம் முடிஞ்சிடல சரி. நான் வேப்பரை போட்டு வெந்நீர் காய்ச்சி வச்சிருக்கிறேன். நல்லா குளிச்சுட்டு போல சாப்பிட்டு பேசுறேன். வந்த வரதான் வேகம் வந்தேன். நான் வேகம்னு இருக்கிறேன். போய் குளிச்சுட்டு வா, சாப்பிட்டு பேசலாம். அம்மா என்னடி இது பாருடி. ஏன் வந்தாரும் மன்னவரும் வாய்த்தது ஒரு பதியறிவே. வந்தாரை மன்னவரும் வாய்த்தது ஒரு பதியறிவே. தாயா மொழி சொல்வார். பதியதிலே வந்தறிந்தோ பாவை கல்யாணி சொல்வார். உன்னுடைய வீடறிவே இது தெரியோமடி அம்மா. அப்படி அதாவது இத மாதிரிமா சிவமா மன்னவர் வீட்டிற்கு வந்தாரும். ஏமா வந்தது வராதமா வேகம் வந்தான்னு கேட்கறிய. அந்த வரும் பையன் வந்தாண்டி வந்தா இப்ப அவனை பற்றி நினைக்காத. அவனை என்னோட மறந்து இத மாதிரி நம்மிடத்தில் இருக்கிற செல்வங்கள் சரி இத்தனை நமக்கு கொடுத்தது யார்? அவன் தான் கொடுத்தான்னு சொல்றிய. சரி. அவனுக்கு சும்மாவை கொடுத்தா ஒரு லிட்டர் பாலை வாங்கி ஒரே கப்பாட்டு காய்ச்சி அவனுக்கு ஊத்துற பாரு. அதுக்கு சம்பளமா கொடுத்துருக்கான். அம்மா இப்ப அவர் எங்கேம்மா? அவரு எங்கே அவரு மறந்துட்டு சொல்லி எங்க எங்கடி கேட்டுருக்கிறேன். என்னால மறக்கவே முடியலையே. உன்னை தேடி வந்தா கையில காசு இருக்கானே கேட்டேன். சரி. இல்லைன்னு சொன்னா பார்த்துருக்கோம். இல்லைன்னு சொன்னாலே எனக்கு நைட்ட கோவம் வந்தது. செத்தவனே வேலையோட திண்ணை விட்டு கிளை இறக்கணும் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரு வார்த்தை சொன்ன பார்த்துருக்கோம். இந்த ஆளை போயிட்டு இருக்கான். பாதகத்தை இப்படி ஒரு வார்த்தையை நீ சொல்லிட்டீங்க. இதை பாரு, என் மன்னவனை கண்டில்லாமல் சரி அதுவெல்லாம் நான் உன்னுடைய
பதிக்கு வரப்போவதில்லை. லட்சுமி அவனை நம்பி அவன் பின்னால் போகாத. நான் சொல்ல கேளு. வாய் சொல்ல நான் கேட்க மாட்டேன். போ. கேட்க மாட்டேன். ஆமா. அப்ப போய் அப்படியா என்று சொன்னவள் அனைத்திருந்த நகையோடு அப்படியே மன்னவனை காணுவதற்காக அந்த கானகத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றான். வந்து இருக்கிற போது அந்த நேரத்திலே அந்த வேதியனானவள் ஆமா பழைய நல்ல ஒரு கானகத்தில் சரி ஒரு கள்ளியடி ஓட்டிலே ஏய், வேதியன் அமர்ந்து இருக்கும்படியாக கண்ணுறுகின்றார். அடி பார்த்தாள் வேதியனுடைய பக்கத்திலே வருகின்றான். சரி நாதா, ஆண்டவா. என்னையா இப்படி வீட்டை விட்டு இந்த கானகத்திலே வந்திருக்கிறீர்கள். ஆமா ஏம்மா, உன்னை நாடி உன்னை பார்க்க வேண்டும் ஆவலோடு உன்னுடைய அரண்மனைக்கு வந்தேன். சரி, உன்னுடைய தாயார் அவள் என்ன சொல்றது தெரியுமா? என்ன? கையில காசு இருக்கான்னு கேட்டேன். காசு இல்லை என்று தெரிவித்தேன். காசு இல்லாத கைவனுக்கு தாதி வீடு இடம் கிடையாது, வீட்டு விட்டு வெளியே போடுதான். ஐயோ கடவுளே, லட்சுமி சுவாமி, இது நாடுபடி என்கின்ற பொருள் காசு பணம் அத்தனை யாரு கொடுத்தேன்? உனக்கு தானே கொடுத்தேன். ஆமா இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தேன். சுவாமி, என்னம்மா? என்னுடைய தாயார் கூறிய வார்த்தைக்கு சரி அடியவள் மன்னிப்பு கோருகின்றேன். வாருங்கள், நம்முடைய பதுக்கி செல்லலாம். லட்சுமி வீட்டு இருக்கும் போதெல்லாம் வாருங்கள். உன்னுடைய தாயார் அவள் என்று சொல்லிவிட்டாய். நாளை நீ சொல்ல மாட்டானே நிச்சயம் இருக்கின்ற சுவாமி, உன் தாய் போலதான பிள்ளை இருக்கும். வாருங்கள், அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த காரகத்தில் இறந்தானே இறப்பினை தவிர உன்னோட உன்னுடைய அரண்மனைக்கு வரமாட்டேன் சென்று விடு லட்சுமி. என்று கூறியவள் கோவிலே நாட்டியம் ஆடிவிட்டு வந்த கிடைப்பினாலும் சரி அந்த வேதியனுடைய மேனியிலே உள்ள இழைப்பினாலும் ஆமா வேதியனுடைய மடியிலே தலை வைத்து தூக்க விடுகின்றார். சரி அப்பதான் தூங்க நேரத்தில் தான் அந்த வேகம் பார்க்கிறான். அப்படி தூக்கக்கூடிய நேரத்திலே அந்த நல்லை பெண்கள் கூடினாள் ஆயிழையாள் துயில் கொள்ள. அந்த நல்லை பெண் கூடினாள் ஆயிழையாள் துயில் கொள்ள. கண்டானை மறையவனோ மறையவனோ ஆயிழை மகேது சொல்வார் எது சொல்வார். அணிந்திருந்தே அணிகளையனோ ஆயிழையாள் தன்னோடு. அணிந்திருந்தே அணிகளையனோ ஆயிழையாள் தன்னோடு. அவன் தன்னை மறையவனோ மறையவனோ அடியிறையாய் நாம் எடுத்தார் தான் எடுத்தார். அப்படியே சரி ஆயிலை ஆட்கள் கொடியானவள் தன்னுடைய மயிலே மடியிலே துயிலுள்ள கொடி நேரத்திலே ஆமா பார்க்கின்றான் இந்த மறையவனானவள். அண்ணனுடைய ஆசை அவளுடைய ஆசை அத்தனையும் மறந்தார். அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நகை நட்டுக்களை எல்லாம் பார்க்கின்றான். அதை பார்த்த ஒரு நேரத்தில்